1 கொரிந்தியர் 1:13. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காகச் சிலுவையிலறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? மேல்கொண்ட வசனத்தின் விளக்கம். திருச்சபையில் மனிதர்களை விட கிறிஸ்துவே முதன்மையானவர் என்பதை வலியுறுத்துகிறது. பவுல், அப்பல்லோ போன்ற போதகர்களைப் பின்பற்றி பிளவுபடாமல், சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களைச் சுமந்த இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையமாகக் கொண்டு விசுவாசிகள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இந்த வசனத்தின் முக்கிய கருத்துக்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம், உடல். தலைவரான கிறிஸ்து ஒருவரே என்பதால் விசுவாசிகளுக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பவுலா உங்களுக்காகச் சிலுவையிலறையப்பட்டான்? மனிதர்கள் யாருமே பிறருடைய பாவத்திற்காகச் சிலுவையில் மரிக்கவில்லை. நம்முடைய இரட்சிப்பிற்காக தன் உயிரைக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஞானஸ்நானம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதரின் பெயரிலும் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.